இன்னைக்கு பிள்ளைகள் கெட்டு போவதற்கும், அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுவதற்கும் முக்கியமான காரணம் பெற்றோர்கள் தான். இப்போ ஒரு பொருள பொம்மையோ, ஏதோ ஒரு விளையாட்டு பொருளோ நம்ம தொடர்ந்து 10 வருஷம் வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள நம்மகிட்டேருந்து பிரிச்சா நம்மளுக்கு எப்படி கோவம் வரும்? அந்த நிலைமை தான் இன்னைக்கு மொபைல்ல. நீங்களே பெற்றோர்களே அந்த ஃபோன கையில குடுத்து, "இந்தாப்பா வச்சுக்கோன்னு" நீங்க பழக்கி விட்டுறீங்க. சில காலங்கள் கடந்த பிறகு அந்த ஃபோன குடுன்னும்போது அவங்களுக்கு உங்க மேல கோவமும், எரிச்சலும் வரும். படிப்பு, ஆரோக்கியம், அதுக்கு அடுத்தது தூக்கம். இது 3மே முக்கியமானது. இத எந்நேரமும் நீங்க கற்பிக்கிறத விட்டுட்டு, இந்த ஃபோன கையில பயன்படுத்தி அவங்களுக்கு ஃபோனுடைய முக்கியத்துவம் தான் தெரியுது. அதே நேரத்தில அதுக்குள்ள இருக்கக்கூடிய செயலிகள் பார்த்தீங்கன்னா, 10 செயலி இருக்கு. அதில ஒரு அட்லீஸ்ட் 3, 4 செயலிய ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே அவங்களுக்கு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா, அந்த உடலுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? தவறான பாதைகளும் கற்பிப்பதும் பெற்றோர்கள் தான். அதுக்கு துணை நிற்பதும் பெற்றோர்கள் தான். ஆனா பழி யார் மேலன்னா, பிள்ளைகள் மேல. அவர்களுக்கு விளையாட்டுக்குரிய வாய்ப்புகளையும், அவர்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு மனநிலையும் முதல்ல பெற்றோர்கிட்ட வரணும். மாற வேண்டியது முதன்மையா பெற்றோர்கள் தான். பிள்ளைகள் கிடையாது. பிள்ளைகள் வளரும் பயிர்கள். நம்ம என்ன குடுக்குறோமோ அதுதான் அவங்க ஏத்துப்பாங்க. தயவு செய்து மொபைல கொடுக்காதீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்த கெடுக்காதீங்க.